அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய குறளும் பொருளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் 21 தீவினை அச்சம், தீமை செய்ய அஞ்சுதல் பற்றி திருவள்ளுவர் பெருந்தகை என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். அந்த வகையில் 201வது குறட்பாவாக தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. ஆணவம் நிறைந்த கயவர்கள் தீமை செய்ய அஞ்சமாட்டார்கள், தூயவர்கள் அஞ்சுவார்கள் என்று கூறுகிறார். 202வது குறட்பாவாக தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்கள் தீய விளைவையே ஏற்படுத்தும். எனவே நெருப்புக்கு அஞ்சுவதை விட தீமை செய்ய அஞ்ச வேண்டும் என்று கூறுகிறார். 203வது குறட்பாவாக அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். எதிரிக்கும் தீங்கு நினைக்காமல் இருப்பதே அறிவுள்ளவர்களின் தன்மையாம். எதிரிக்கும் தீங்கு நினைக்காமல் இருப்பதே அறிவுள்ளவர்களின் தன்மை என்று கூறுகிறார். 204வது குறட்பாவாக மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்கக்கூடாது. மீறினால் அறம் பதிலுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டி நம்மை வளைத்து கொள்ளும் என்று கூறுகிறார். 205வது குறட்பாவாக இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. ஏழ்மை நிலையை நீக்க வேண்டி தீய வழியை நாடாதே. நாடினால் மீண்டும் ஏழையாக நேரிடும் என்று கூறுகிறார். 206வது குறட்பாவாக தீப்பான தான் பிறர்க்கண் செய்யற்க நோய்ப்பான தன்னை அடல் வேண்டாதான். தீப்பான தான் பிறர்க்கண் செய்யற்க நோய்ப்பான தன்னை அடல் வேண்டாதான். தனக்கு துன்பம் வரக்கூடாது என்று விரும்புபவன் பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்க மாட்டான். 207வது குறட்பாவாக எனைப்பகை உற்றாரும் வீவர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். எனைப்பகை உற்றாரும் வீவர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். எந்த பகையிலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம். தீவினை பகையிலிருந்து தப்பவே முடியாது, விடாது விரட்டி வந்து நம்மை வீழ்த்தும் என்று கூறுகிறார். எந்த பகையிலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம், தீவினை பகையிலிருந்து தப்ப முடியாது, அது விடாது விரட்டி வந்து நம்மை வீழ்த்தும் என்று கூறுகிறார். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடிவரைந்தற்று. 208வது குறட்பாக தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடிவரைந்தற்று. தீவினை நிழல் தொடருவது போல் தொடர்ந்து வந்து நம்மை வீழ்த்தும். தீவினை நிழல் தொடர்வது போல் தொடர்ந்து வந்து நம்மை வீழ்த்தும் என்று கூறுகிறார். தன்னைத்தான் காதலன் 209வது குறட்பாவாக தன்னைத்தான் காதலன் ஆயின் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். தன்னைத்தான் காதலன் ஆயின் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். தன்மீது அன்பு கொண்டு தன்னை விரும்புபவன் மற்றவருக்கு தீங்கு செய்ய சிறிதும் விரும்ப மாட்டான் என்று கூறுகிறார்.
இஃப் யூ லவ் யுவர் செல்ஃப் ரெஃப்ரைன் ஃப்ரம் இல் டு அதர்ஸ். 210வது குறட்பாவாக அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். எந்த வகையிலும் பிறருக்கு தீங்கு நினைக்காதவனுக்கே நாம் கேடற்றவன் என்றும் என்னும் மனத்துணிவு வாய்க்கும். எந்த வகையிலும் பிறருக்கு தீங்கு நினைக்காதவனுக்கே நாம் கேடற்றவன் என்னும் மனத்துணிவு வாய்க்கும் என்று இந்த 10 குறட்பாவிலே தீவினையை பற்றி திருவள்ளுவர் பெருந்தகை விளக்கியிருக்கிறார். திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும், திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும், திருக்குறள் படித்தால் மனம் மாசு ஒழியும், திருக்குறள் படித்தால் தெய்வ நிலை எதலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.